ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நாள். அது என்ன நாள்னால், எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போய் 6 வருஷம் முடிஞ்சு 7வது வருஷம் தொடங்கியிருக்கு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா எங்கேயோ தூரமாக போயிருக்காரு அப்படி நினச்சிட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம நிஜத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஸோ அப்பாவுடைய நினைவு நாள் அன்றைக்கி ரெகுலராக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஆசிரமத்தில் போயிட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட் இயர் அதுக்கு முந்தின இயரோ 2 வருஷமாக நோட் பண்ணேன். நாங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு அங்கே சரியான ஃபுட் அவங்க ப்ரொவைட் பண்ணவே இல்லை. சரி, நம்ம அந்த மாதிரி பண்ணணும்? இப்போ ஆசிரமங்களில் ரெகுலராக டொனேஷன் பண்ணுறவங்க இருப்பாங்க. பட் இதுமாதிரி ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்னிங் எழுந்திரிச்சு அப்பாவுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே தனியாக செஞ்சுட்டு அண்ட் வெளியே கொடுக்குறதுக்கும் நாங்கள் வீட்லேயே தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். அப்பாவுக்கு தழுகு எல்லாமே போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் தழுகில் இருக்கிற சாதம் எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் வெளியே வச்சுட்டு காகம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த தழுகு சாப்பாடை வந்து நான் தான் சாப்பிட்டேன். அப்பா அப்படின்னாவே பொம்பளை பசங்களுக்கு பயங்கர ஸ்பெஷல். எங்கள் அப்பாவும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் அப்பா கிட்டே இருந்த ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, அந்த ட்ரிங்கிங் மட்டும்தான். அது மட்டும் இல்லை அப்படின்னா எங்கள் அப்பா பர்ஃபெக்ட். அவர் தான் என் ஹீரோவே. நான் அந்தளவுக்கு அவரை நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா அந்த ட்ரிங்க்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் இதுவாக இருந்தார். தவிர்த்து எங்கள் அப்பா மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காரு எங்களை உட்கார வச்சு பேசுவார் அவர். எனக்கு தெரிஞ்சு எந்த அப்பாவும் உட்காந்து அந்த மாதிரி பேசுவாங்களான்னு தெரியாது. அப்பா வந்து நல்லா இருக்கும்போது எங்கள் கூட உட்காந்து பேசுவார். இப்படி இருக்கணும் ரிலேட்டிவ்ஸை பற்றி பேசுவார். இப்போ ஒரு விஷயமும் எங்கள் லைஃப்பில் வந்து அது வந்து அப்படியே ஹிட் ஆகுது. இதுதான் அப்பா அன்னைக்கு சொன்னாரோ, இதனால தான் அப்பா அன்னைக்கு நம்மக்கிட்ட பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கிளிக் ஆகும் மைண்டில். ஆனால் அப்பா எங்களை விட்டுட்டு போன அந்த டே எங்களால் சுத்தமாக இப்போ வரைக்கும் எங்களால் அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எங்களால் ஏற்றுக்கவே முடியல. எங்கள் அப்பா எங்கள் கூட இல்லைன்ற விஷயத்தை கூட எங்களால் ஏற்றுக்கவே முடியல. இருந்தாலும் நம்ம நிஜத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறதால இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும், ஏற்றுட்டு தான் ஆகணும். அப்பாவுக்கு அன்னதானம் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி நாங்கள் ஒரு 12 இயர்ஸாக வந்து சாப்பாடு கடை தான் வச்சுட்ருந்தோம். ரோட் சைடில் ஒரு தள்ளு வண்டி கடையில் சாப்பாடு கடை வச்சிட்ருந்தோம். அந்த டைமில் கூட வந்து சாப்பாடெல்லாம் மீந்துச்சுன்னா அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க. நிறைய அங்கே வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. ஒரு தடவை வந்து மறியல் மாதிரி பண்ணாங்க. அப்போ தெரியாமல் சாப்பாடு செஞ்சுட்டாங்க, கடையும் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அந்த மறியல் பண்ணும்போது அந்த மொத்த சாப்பாடும் அப்படியே அங்கே இருக்கிறவங்க அந்த ஏரியா ஃபுல்லாக கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து அன்னதானம் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருன்னா இந்த சாப்பாடு கடை வச்சுட்டு இருந்த டைமில் கூட காசு கூட வாங்க மாட்டார். பசிக்குதுன்னு சொன்னாவே அப்படியே சாப்பாடு போட்டு கொடுப்பாங்க, சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல முடியாது. அவர் செஞ்ச தர்மம் தான் எங்களை இந்தளவுக்கு வச்சுட்ருக்குன்ட்டு கூட நான் அதை நம்புவேன். அப்பா செஞ்ச அந்த அன்னதானம் கூட எங்களை வந்து இப்போ வரைக்கும் எங்களை ரொம்ப நல்லா வச்சுட்ருக்காரு எங்கள் அப்பா. நாங்கள் நினச்ச விஷயம்லாம் நடந்துகிட்ருக்கு. எங்கள் அப்பா மூலியமாக தான் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. எங்கள் அப்பாவை பற்றி பேசுகிறோன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி எங்கள் டேடி இஸ் மை ஹீரோ. ஓகே, அப்புறம் வீட்டிலேருந்து சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே சாந்தோம் சர்ச் கிட்ட தான் எடுத்துகிட்டு போய் வச்சது தான். அதுக்குள்ளே ஃபுல்லாக வந்துட்டாங்க ஆளுங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபுட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, துக்கமான விஷயங்களாகட்டும், ஹாப்பியான விஷயங்களாகட்டும், அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசு ரொம்ப லேசாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற அந்த ஒருவேளை நல்ல சாப்பாடு அவங்களுடைய வயிறை ஃபில் பண்ணும். நீங்கள் பணமாக கொடுத்தீங்க அப்படின்னா அது போதாது, அவங்களுக்கு இன்னும் வேணும்னு தான் கேட்கும். அதுவே நீங்கள் அந்த இடத்துல சாப்பாடாவோ இல்லை வேறு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக போதுன்ற வார்த்தை தான் வருமே தவிர்த்து அதுக்கு மேலே இன்னும் கொடுங்கன்ட்டு கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு சாப்பாடாக வாங்கி கொடுங்க. கோவிலுக்கெல்லாம் போனீங்கன்னா தயவு செஞ்சு காணிக்கையே போடாதீங்க. ஒரு அம்மா கூட பாருங்கள், புளி சாதம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம வந்து ஒயிட் ரைஸு, சிக்கனு, அப்புறம் வந்து எக்கு, ஸ்வீட்டு, சாம்பார், ரசம் இதுதான் நம்ம ப்ரொவைட் பண்ணது இன்றைக்கி. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஓகேங்களா? ஆனால் அந்த புளி சாதத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதையும் வச்சு சாப்பிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் ப்ளீஸ் பண்ணுங்கள்.
ஒரு வேளை சாப்பாடுன்றது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை முன்னெடுத்து செய்யுங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.